ஹாய் மக்களே, வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி 2 days தான் இருக்குது. நாள் நெருங்கிடுச்சு. எலெக்ஷன், யார் சிஎம், வில் வித்தைக்காரன் விஜயனா, இல்லை டோப்பா மண்டியன் ஸ்டாலினா, இல்லை பன்னிவாயன் நம்ம எடப்பாடியா, இல்லை டெட்பாடியா. ஸோ இவங்க 3 பேருக்குள்ளே தான் போட்டி. ஆனால் மக்கள் எல்லாம் விரும்புறது விஜய் சொல்கிற மாதிரி ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. ஸோ ஏடிஎம்கே கூட்டணியிலே வரல, வின் பண்ணுறது லிஸ்ட்லேயே வரல. அவங்க மீண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மேபி ஜெயலலிதாவோ இல்லை எம்ஜிஆர் இருந்தால் யாரெல்லாம் அடிச்சிருக்க முடியாது ஏடிஎம்கேவை. ஸோ இந்த பக்கமும் சரி, ஸ்டாலின் விட கலைஞர் பெட்டர். அவர் இருந்தால் மட்டும் டிஎம்கே யாரெல்லாம் அடிச்சிக்க முடியாது, ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ மக்களே என்னன்னா, நாள் நெருங்கிடுச்சு. அவர்ஸ் கணக்கில் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஸோ அதனால் சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. யார் ஜெயிக்கணும்னு உங்களுக்கே தெரியும். யார் சிஎம் வேணும், மாற்றம் வேணும். ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு யார் தகுதியான கட்சி, யாருக்கிட்ட பெஸ்ட் இருக்குது, அந்த பெஸ்ட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டிவிகே தான். இந்த தலைவன் தான், நம்ம தலைவன் தான் டிவிகே. என்ன பெஸ்ட்டுனா, ஸோ விஜய் சொன்ன மாதிரி நான் கட்சி ஆரம்பித்து மக்கள் மனசுலேயோ மக்கள் மைண்ட்லேயே நான் இடம் பிடிக்கல. அவங்களோட வீட்டில் நான் உள்ளே போகல. ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கு முன்னாடியே உள்ளே போயிட்டேன். அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு டயத்தில் ரஜினி, கமல், விஜயகாந்த், எம்ஜிஆர், சிவாஜி இவங்கெல்லாம் தான் டாப் லிஸ்ட்டு. இவங்கெல்லாம் டாப் நடிகர்கள். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, என்ன தங்கத்தட்டில் தின்னவனும் தங்க பெட்லேயே தூங்கினவனும் தரையில் பட்டுருக்காங்க. அதாவது தங்கத்தட்டு, தங்க கிளாஸு, வெள்ளி கிளாஸு, வெள்ளி தட்டு, அந்த மாதிரி தின்னவனும் தியாகராஜ பாகவதரம். ஒரு காலத்தில் தியாகராஜ பாகவதர் சம்பாதிச்ச மாதிரி பணமும் இல்லை, அவர் வீழ்ந்த மாதிரி எந்த நடிகனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஆர் ராதா தான் சொல்லுவார். அதனால் தியாகராஜ பாகவதர் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட். அந்த காலத்தில் நாடகம் தானே நடிப்பாங்க. ஸோ அந்த நாடகத்துலேருந்து அப்படியே சினிமா வெளியில் வரும்போது, ஃபிலிமா வெளில வரும்போது தியாகராஜ பாகவதர் டாப் லிஸ்ட்டு. எந்த அளவுக்கு டாப் லிஸ்ட்டில் பணம் சேர்ந்துச்சோ அந்த அளவுக்கு ஆணவம் ஏறி போச்சு. கடவுள் நமக்கு பணத்தை வாரி கொடுப்பான், அதே மாதிரி ஆணவத்தையும் கொடுப்பான். அந்த ஆணவத்தை கட் பண்ணி கொண்டு வரணும். ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவம் இருந்து கண்டிப்பாக அழிஞ்சிருவாங்க. அதை கட் பண்ணி வச்சுக்கிற ஒரே ஆள் அந்த ஆணவம். அந்த தியாகராஜ பாகவதர் மாதிரி தங்கத்தட்டில் தின்னக்கூடிய ஆள் தான் நம்ம விஜய். அவர்கிட்ட அதில் பணம் கிடையாது, கார் கிடையாது, சொத்து கிடையாது. 10 வீடு இருக்குன்றாங்க. லிஸ்ட்டு இப்போ தான் தெரியுது. இருந்தாலும் ஒரு சீக்கிரட்டை மறைச்சி வச்சுருந்துருக்கான். 10 வீடு இன்னும் தெரியாமல் எத்தனை வீடு, சொத்து எவ்வளோ வீடு தெரியாது விஜய்க்கு. ஸோ சம்பாதிக்கிறப்பல வாங்கட்டும், நோ ப்ராப்ளம். நம்ம சம்பாதிச்சா நம்ம வாங்க மாட்டோமா? எல்லாமே மனுஷன் பிறந்து வளர்ந்தான்னா மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, சும்மா சொல்லிக்கிறாங்க. மண்ணாகட்டும் பொண்ணாகட்டும் ஆசைப்படாமல் எவனும் இருக்க மாட்டான். ஆசைப்படணும், அவன் தான் மனுஷன். இல்லைன்னா வேஸ்ட்டு. அது ஜடம். அது இருந்தான்னா இல்லைன்னா என்ன. ஸோ அதனால் மக்களே, பெஸ்ட்டு டிவிக்கு பெஸ்ட்டு எதுனா அதுதான் தியாகராஜ பாகவதற்கு. அந்த அந்த ஹிஸ்ட்ரி தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, அவர் மாதிரி வாழ்ந்தவரும் கிடையாது, வீழ்ந்தவரும் கிடையாது. ஸோ அது மாதிரி வாழக்கூடிய ஆள் தான் நம்ம விஜய். ஸோ தியாகராஜ பாகவதர் ஆணவம் மேலே ஆணவம் ஒரு கொலைக்கேசில் மாட்டிடுறாருன்னு சொன்னாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி பிரகாரம் ஒரு கொலைக்கேசில் மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு மீண்டு மறுபடியும் சினிமா நடித்து மறுபடியும் டாப்பில் போய் மறுபடியும் நஷ்டமாகி ப்ரொடியூசர் பண்ணார். மறுபடியும் நஷ்டமாகி ஃப்ளாட். ஸோ எல்லா சொத்தும் காலி, எல்லா சொத்துமே காலி. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. லாஸ்ட்டாக தனியாக அவரோட வீட்டில் தன்னந்தனியாக வாழ்ந்து செத்து போனாராம் மனுஷன். அதுதான் சொல்லுவாங்க, தியாகராஜா பாகவதர் மாதிரி வாழ்ந்தவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. ஸோ நம்ம ஆள் தியாகராஜ பாகவதர் மாதிரி இவங்க நல்லா வாழ வேண்டிய மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ கடவுள் விஜய்க்கு நல்ல புகழும் கொடுத்துருக்காரு, உச்சிக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆணவமும் இருக்கு விஜய்கிட்ட, இல்லைலாம் கிடையாது, ஆணவம் இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத நம்ம கிட்ட பணம்லாம் நம்ம கிட்ட கம்மியா இருக்கு. 1 கோடி ரூபாய் என் அக்கௌண்ட்ல இருக்குமா? உங்க அக்கௌண்ட்ல இருக்குமா? இருக்கிறவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளான 1 கோடி ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ என் அக்கௌண்ட்ல 1 லட்சமே இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி விஜய் அக்கௌண்ட்ல நிறையவே பணம் இருக்கும், இதெல்லாம் சொல்ல முடியாது.
ஸோ அதனால் வந்துட்டு தியாகராஜ பாகவதர் ஈக்குவலாக ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு அவர் பெஸ்ட்டு. டாப் ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. ஆணவமும் இருக்குது, ஆணவத்தை அடக்கி வச்சிருக்காரு. ஆணவத்தை காட்டியிருந்தாருன்னா மக்கள் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ பிளாஸ்ட்டு வெடிச்சிரும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் விஜய் வந்து பெஸ்ட்டு. புரியுதுங்களா? அதனால் விஜய்க்கு வந்து ஏன் பெஸ்ட்டாகிறான்றது தியாகராஜ பாகவதர் ஒருத்தரே வந்து ஒரு முன்னுதாரணம் விஜய்க்கு. ஸோ ஆனால் மக்களே, விஜய் வந்துட்டு எல்லா வசதியும் கொண்ட ஆள் தான், உங்களுக்கு எல்லாமே தெரியும். மக்களை புரிஞ்சு மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன், ஒரு ரூபா கூட நான் எடுக்க மாட்டேன். திருப்பி திருப்பி ஏன் அந்த டைலாக் வரும், ஒரு ரூபாவும் நான் எடுக்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன், ஊழல் இல்லாத ஆட்சி நான் கொண்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வரேன்னு சொன்ன ஒரே ஆள் நான் இவர் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு நான் ஓட்டு போகிற லிஸ்ட்ல இருந்து நான் சின்ன வயசு புது தேர்வு வரைக்கும் நான் ஊழல் தான் ஆட்சி பண்ணுறேன்னு சொன்ன ஒரே ஆள் யாருன்னா இவர் தான். விஜய் தான் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ ஆட்சி கையில் கொடுத்து பார்ப்போம், சிஎம் ஆக்கி பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இல்லைன்னா தெரியும் அவரே ஒதுங்கிப்பார். நம்ம சொன்னோம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ரோசம் உள்ள மனுஷன். ஸோ தெரியும். இல்லைன்னா ஃபேமிலி எதிர்ச்சிக்கணும், பொண்டாட்டி பிள்ளைங்களை எதிர்ச்சிக்கணும், மற்றவங்களை எதிர்ச்சிக்கணும், கட்சிகளை எதிர்ச்சிக்கணும், போலீஸ்காரனை எதிர்ச்சிக்கணும் அரசியல் வர முடியுமா? சென்ட்ரலில் இருக்கிற பிஜேபி எதிர்ச்சிக்கணும் அரசியல் நிற்க முடியுமா? தைரியம். நான் ஊழல் பண்ண மாட்டேன்டா அப்படின்ற ஒரு தைரியம். அதுதான் இவர். ஸோ அதனால் மக்களே, இவருக்கு இருக்கிற பெஸ்ட்டு, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஊழல் ஆட்சி கொண்டு வர நினைக்கிறாரு, போதை இல்லா தமிழகம். ஸோ பெஸ்ட்டான ஆட்சி. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். வீட்டுக்கு வீடு வாசிக்கணும், வீட்டுக்கு வீடு குழா தண்ணியிலிருந்து மக்களுக்கு என்ன செய்யணுமோ தனியாக அறிக்கை விட்டுருக்காரு. பெஸ்ட்டான அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ஃப்ரீயாக மக்களுக்கு போயிட்டு வரலாம் தான். யார் லேடிஸ்க்கு. ஸோ அதனால் வந்துட்டு மக்களே சிந்தித்து செயல்படுங்க. பெஸ்ட்டான ஆட்சி நான் தருவேன் அப்படின்னு டிவிகே தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. அவருக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டு வெற்றியடை செய்யுங்க. உங்கள் ஓட்டு டிவிகே. ஓகே, நெக்ஸ்ட் டிஎம்கே. என்ன பெஸ்ட் டிஎம்கேனா பழங்கால ஆட்சி. நான் 50 to 75 வருஷம் கட்சி 75 வருஷமா இருக்குன்ற கட்சி. ஸோ டிஎம்கே ஒரு டைம்ல பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம். அது வந்து கலைஞர் இருக்கும்போது மட்டும்தான். லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி கலைஞர் இருக்கிற அறிவோ திறமையோ தந்திரமோ மந்திரமோ ஒரு ஒரு ஈர்ப்பு தன்மை, அதான் வசியத்தன்மை, அது வந்துட்டு ஸ்டாலின் கிட்ட இல்லை. அது வந்து கலைஞரோட போச்சு. அவரை பேசுகிற பேச்சு, அவர் கொடுக்குற திட்டங்கள். உண்மையை சொல்ல போனால் சென்னையிலாம் வந்து புது புது பிரிட்ஜு வந்துச்சு, வீடும் கட்டி கொடுத்தாங்க, அவர் ரோடு போட்டாங்க, அப்புறம் குழா தண்ணி, முட்டை. ஸோ அதனால் வந்துட்டு முட்டை கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்களுக்கு. ஸோ தனியாரில் வந்துட்டு மறைமுக விளையாட்டுகள் 9 நம்ம சொல்லுவோம் எல்லாமே. அவங்களுக்கு வந்துட்டு திருநங்கை, அந்த மாதிரி புதுசாக வந்து பேர் வைப்பாப்புல. பேர் வைப்பாங்க. பிளான் மெட்ராஸை சென்னைன்னு மாற்றினது. ஸோ அதனால் வந்து கலைஞர்கிட்ட இருந்த பெஸ்ட்டு ஸ்டாலின் கிட்ட இல்லை. ஒரு டயத்தில் ஊழல் பண்ணாலும், கலைஞர் டிஎம்கேல ஊழல் பண்ணாலும், பிரிட்ஜு கட்டுறது என்ன, வீடு கட்டுறது என்ன, ரோடு போகிறது என்ன, ஒரு ஒரு நல்லா இருக்கும். சென்னை ஆகட்டும் தமிழ்நாடு வந்து நல்லா இருக்கும். அங்கங்கே வாட்டர் டேங்க் என்ன, மக்கள் என்ன செய்யணுமோ தேடி தேடி கொஞ்சம் செய்வாப்புல. ஒரு 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 10,000 கோடி ரூபாய் இல்லை 1,00,000 கோடிக்கு பிளான் போகுதுன்னா ஆட்டையை போடுவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆட்டையை போட்டு தான் நான் வேறு என்ன பண்ணுறது, ஏன்னா வந்துட்டு அப்போ தான் அரசியல் செய்ய முடியுன்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட். நல்லது பண்ணால் நல்லா இருக்காதுல்ல, அதுமாதிரி தான். ஏன்னா நான் காமராஜர் நல்லது பண்ணார், ஸோ அதனால் அவரையே தூக்கி தோக்கடிச்சிட்டாங்க. காமராஜே தோக்கடிச்ச மக்கள் தானடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ மக்கள் காமராஜர் நல்லா பண்ணார், ஒரு ரூபா கூட சொத்து சேர்த்து வைக்கல, பேங்க் அக்கௌண்ட்டில் பணமே கிடையாது. ஏன் அவன் ஹிஸ்ட்ரி பிரகாரம் பார்த்தா அவங்க அம்மா வந்து வயசான காலத்தில் தண்ணி கஷ்டமாக இருக்குடா ஒரு குழா போட்டு கொடுறான்னு கேட்டாங்க, அதை கூட போட்டு தர மாட்டேன்டாரா காமராஜர். ஏம்மா நீயும் போயிட்டு மக்கள் தண்ணி கொண்டு வா போ அப்படின்னு சொன்னாராம். ஸோ அந்த அறிவாளி, அந்த தன்மையான ஆட்கள் ஆட்சி செஞ்ச தமிழகம் தான் இந்த தமிழகம். ஸோ இந்த தமிழ்நாடு. ஸோ அப்படியாப்பட்ட இடத்துல ஒரு ஊழல்வாதியான கலைஞர் இருந்தார். நல்லவங்களும் இருந்தாங்க, கக்கன்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய ஆளு ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு. அது ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்கடி எல்லாம் காமராஜர் தான் சொல்கிறாங்க, கலியுக காரணம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களாம் தாண்டி தான் கலைஞர் உள்ளே வந்தார். கலைஞர் வந்து ஊழலாகவே ஆரம்பித்ததே கலைஞர் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் இருந்தாலும் ஊழல் செஞ்சாலும் அவர் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சார். பட் அந்த குவாலிட்டி ஸ்டாலின் கிட்ட இல்லை. ஒரு பெஸ்ட் இப்போதைக்கு இருக்க டிஎம்கேக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டியும் இல்லை.
மக்களை கொச்சை பேசுறது, ஓசி பஸ்ன்றது, மக்களை மதிக்காமல் போகிறது, சிஎம் மீட்டிங்கில் பார்க்க தள்ளி விட்டு போகிறது, உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு கொண்டு வந்தது ஒஸ்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு டிஎம்கேல இருக்க அமைச்சர்கள் எவனுமே சரி கிடையாது, எம்எல்ஏவும் எவனுமே சரி கிடையாது. மக்களுக்கு பெருசாக இந்த 5 ஆண்டில் ஒரு ஆணியும் கொடுங்கல. பிரிட்ஜு கட்டினாங்க, அங்கங்கே 1, 2 பிரிட்ஜு கட்டினாங்க, நூலகம் கட்டினாங்க, கொஞ்சம் கொஞ்சம் வீடும் கட்டி கொடுத்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ரோடு போட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் ரோடு போட்டாங்க. அதுவும் இப்போ எலெக்ஷன் நெருங்கும் போது தான் சென்னையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் ரோடு போட்டாங்க. ஸோ அதனால் வந்து லிஸ்ட்டு அடுக்கிட்டே போகலாம். அது போக ஏகப்பட்ட கொலை கேஸு, கொள்ளை கேஸு, ரேப் நிறையவே நடந்துடுச்சு. ஸோ சட்ட ஒழுங்கு சரியில்லை. அது போக இப்போ அஜித்ன்ற பையன் அடிச்சே கொன்னாங்க. ஒருத்தன் போய் கேட்கலாம். கரூர்ல கொலை நடந்ததுக்கு மட்டும் போன ஸ்டாலின் அஜித் பையனை அடிச்சே கொன்னாங்க. பாவம், ஒண்ணுமே செய்யாதவனு அடிச்சே கொன்னாங்க. இப்போ கேஸ் நிரூபிச்சிட்டாங்க. சும்மா தான் கேஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த அந்த பொம்பளையை அடிச்சு கொண்டு இருக்கணும், மூக்குலேயே குத்தி அத்தனைக்கு ஜெயிலில் போட்டுருக்காங்க அந்த நாயை. ஒரு செக்யூரிட்டி நாய் கோயில் இருக்கான், அவன் போயிட்டு என்ன திருட போறான்? அவன் தான் திருடினான், அந்த செக்யூரிட்டி நாய் தான் திருடினா சொல்லிட்டு கேஸை கொடுத்து பாவம் அந்த பையனை கொன்று கொலையாக கொன்று போட்டாங்க. அவங்க உடனே ஒரு ரவுடி தப்பிச்சு ஓடுறான், கத்தியத்தை வெட்டுறான் அப்படின்னா உடனே ஃபயர் பண்ணிடுறீங்களா கன் எடுத்து. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கல் இறங்குறவங்ககிட்ட சண்டை, அவனை முட்டி கை காலெலாம் சுட்டு அவனை தூக்கி உள்ளே போட்டேன் போலீஸ்காரன். அது ஒரு பிரச்சனை. எதுவுமே வந்து இந்த ஸ்டாலின் கேட்கறது கிடையாது. இந்த பண்ணி தலையன் மண்டையை சொட்டா டோப்ப மண்டை தலையன் ஒரு ஆணியை பிடுங்குறது கிடையாது. ஸோ சட்ட ஒழுங்கும் சரியில்லை, அங்கங்கே கொலை கேஸ் நடக்குது, ஆனால் அவனை கன் எடுத்து சுட்டுறானுங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது இப்போது சாத்தான்குள்ள வந்து அப்பனும் புள்ள அடிச்சு கொண்டானுங்க. யார்? எடப்பாடி ஆட்சியில் தான், கம்மாட்டி ஆட்சியில் தான். ஸோ அவங்கள நின்று தான் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாளும் நடந்து அவன் உடனே வந்துட்டு என்கவுண்டர் பண்ண வேண்டியதானே. இப்போ அஜித்து பண்ணலாம், அந்த போலீஸ் உடனே என்கவுண்டர் உரிமை, ஆமாம் கொடும் பண்ணி உடனே என்கவுண்டர் பண்ண வேண்டியதானே. ஸோ எவனும் பண்ண மாட்டான். சட்ட ஒழுங்கு சரியில்லை. ஸோ அதனால் மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. டிஎம்கின்ற கட்சிக்கு கலைஞரோட போச்சு பெஸ்ட் குவாலிட்டியில். இப்போ இருக்கிற டோப்பம் மண்ட தலையன் ஸ்டாலினுக்கு எந்த பெஸ்ட் குவாலிட்டியும் கிடையாது. ஈகோ மட்டும்தான் இருக்குது. நான் மட்டும்தான் வரணும், நான் மட்டும்தான் தின்னணும், நான் மட்டும்தான் பேலணும். எந்த எந்த குவாலிட்டி தான் இருந்தாலும் இருக்குது கண்டி. ஒஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி இல்லை. ஸோ டிஎம்கே வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏடிஎம்கே. ஏடிஎம்கேவோட குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி யார் இருக்கும்போது? எம்ஜிஆர் இருக்கும்போது. எம்ஜிஆர் இருக்கும்போது லஞ்சில் இருந்து, செப்பல்ல இருந்து, ட்ரெஸ்ஸில் இருந்து, ரோடு வசதியிலேருந்து, மக்களோட வசதியிலேருந்து, ரிக்ஷால இருந்து, சம் எக்ஸட்ரா 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 மக்கள் யாருக்கு இல்லையோ வாரி வாரி கொடுத்தாராம் படத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. சிவகுமார் இப்போ இருக்கிற உயிரோட அவர் தான் சொல்கிறார். எம்ஜிஆருக்கு 3 பொண்டாட்டி, வால் டாக்ஸி ரோடு நடந்து வருவாராம் சோத்துக்கு வழி இல்லாமல். 3 வேளை சாப்பிட மாட்டாராம் எம்ஜிஆர். ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு அவர் விவசாய மகனா, எந்த ஊர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் ஹிஸ்ட்ரியும் படிக்கல. இப்போ ரேண்டமாக ஒரு வீடியோவில் சிவகுமார் சொல்லுவார், எம்ஜிஆர் பட்ட கஷ்டமே நம்ம யாருமே படல, ஏன் நானே கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சிவகுமார் சொன்னார். அதான் உண்மை. அந்த போய் சொல்லுவாங்க அவசியம் கிடையாது. ஸோ எம்ஜிஆருக்கு 3 பொண்டாட்டி இருந்தாலும் வாரிசு இல்லை. வாரிசு இருந்திருந்தால் ஒருவேளை மேபி ஊழல் பண்ணி போகிறோன்னா தெரியல. அவர் வந்து அரசியலில் ஊழல் பண்ணல, சினிமாலேயே ஊழல் பண்ணல, சினிமாலேயும் வாரி வாரி தான் கொடுத்துருக்கார். ஸோ ப்ரொடியூசர்களையும் வாழ வச்சிருக்காரு. என் படத்தில் நடிச்சு தரேன் வாயா வாயா, நான் நடிச்சு தரேன் வாயா, நீ நஷ்டமாயிட்டியா வா நான் நடிச்சு தரேன் அப்படின்னு லாபம். யாரோ ஒரு ப்ரொடியூசர் கூட அவரை வச்சு படங்கள் ஓடலை அப்படின்ற மாதிரி ஆந்திராக்கார் ரெட்டிசம். அப்போலாம் வந்து ஆந்திராக்கார் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க எம்ஜிஆருக்கு. ரெட்டி ஃபிலிம் தான் வரும். அவர் நெளிஞ்சு ஒடிஞ்சு போயிட்டாராம். அவரை கூப்பிட்டு வச்சு ஒரு படம் பேர் ஞாபகம் எனக்கு. அவரை வச்சு செம்ம ஹிட் ஆச்சு. இல்லை எம்ஜி ராமச்சந்திரா, ஸோ என்கிட்ட பணம் இல்லை, அவ்வளோ பண்ண முடியும், உனக்கு சம்பளம் தர அளவுக்கு நீ வளர்ந்துட்ட, பெரிய ஸ்டார் ஆகிட்ட, ஒன்று வச்சு நான் படம் எடுத்தேன் இல்லைன்னு சொல்ல, நான் தான் உன்னை வளர்த்து விட்டேன். பட் என்கிட்ட அந்த அளவுக்கு இப்போ பணம் இல்லை, உனக்கு சம்பளம் கொடுத்து நான் படம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எனக்கு பணமே தர தேவை, நான் வந்து உங்களுக்கு நான் சம்பளம் தரேன், சம்பளம் இல்லாமல் நடிச்சு தரேன் அப்படின்னு. ஸோ டாப் லெவலில் கொண்டு வந்தது தான் எம்ஜிஆர். ஸோ அது மாதிரிலாம் கதையாக சொல்கிறாங்க எம்ஜிஆர் பற்றி. எம்ஜிஆர் இந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கான்பா, இந்த அளவுக்கு திருட்டு பயமா ஒருத்தர் கூட சொல்லலாம். ஸோ அதனால் வந்துட்டு ராமாபுரம் தோட்டத்துக்கு போனால் எனி டைம் சாப்பாடு இருக்கும். வந்தவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போட்ட அதே கை தான் திமிர் பிடிச்சி ஆறுனே அடிப்பாருன்னு சொல்லுவாங்க. ராமாபுரத்துக்கு போனால் ஒன்றும் சாப்பிட்டு வரலாம், இல்லைன்னா சமத்தியாக வாங்கிட்டு வரலாம். இது 2 தான் நடக்குமா. ஸோ வந்து இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எனக்கு தெரிஞ்ச நியூஸ். ஸோ அதனால் வந்துட்டு எம்ஜிஆர் கிட்ட வந்து பெஸ்ட் குவாலிட்டி இருந்தது வேறு யாருக்கிட்டையும் கிடையாது. அந்த கட்சி தான் ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி தான் ஆரம்பித்தார். பட் அவர் இருக்கிற வரையும் நல்லாட்சி தொடர்ந்தது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க.
ஜெயலலிதா கிட்டேயும் பெஸ்ட் குவாலிட்டி தான். பட் இருந்தாலுமே அவங்க வந்துட்டு மண்ணுக்கு பொண்ணுக்கு மயங்காதவங்க மாதிரி நிறைய நகை, பணம், சொத்து, சுதந்திரம், வெள்ளி பாத்திரங்கள், டைமண்ட் பாத்திரங்கள், புக்ஸு, வாட்சு, செப்பல், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, கொடநாடு எஸ்டேட்டு, இங்கே சொத்து அங்கே சொத்து எதுக்கு? அப்புறம் 1000 கோடி ஊழல் எதுக்கு? இது எல்லாமே வந்து ஒஸ்ட் குவாலிட்டி. எம்ஜிஆர் இருக்கும்போது எப்படி பெஸ்ட் குவாலிட்டியாக இருந்ததோ, ஜெயலலிதா ஆட்சியில் ஒஸ்ட் குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா இவங்க ஜெயலலிதா ஒன்று டிஎம்கே ஆட்சிக்கு வரும், இல்லை ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும். இவங்க வரும்போது அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க வரும்போது இவங்களை குறை சொல்லுவாங்க. இது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நீங்கள் 2 பேருமே ஊழல் தான் போனா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்த பெஸ்ட் குவாலிட்டி யாராலையும் தர முடியல ஏடிஎம்கேவில். ஜெயலலிதா கிட்ட இருந்த ஒஸ்ட் குவாலிட்டியால் அதுக்கப்புறம் மீண்டும் வெளியில் வர முடியல. ஸோ அப்படியே அவங்க செத்து போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போது எடப்பாடி இருக்கிறதுலேயே ஒஸ்ட் 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 ஒஸ்ட். எடப்பாடி இந்த நல்லது செஞ்சான்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு பெஸ்ட்டான கட்சியில் இருந்துட்டு தலைவனாக்கி ஒன்று விட்டுருக்காங்க. அதுவும் ஊழல் பண்ண சசிகலா தான் விட்டுருக்காங்க. அந்த பொம்பளை எங்க யாருன்னே தெரியாது, மொத்த கோடி கோடியாக சேர்த்து வச்சுங்க. ஜெயலலிதா பேரை சொல்லி கோடி கோடியாக சுட்டி வச்சுங்கிற பணத்தை இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு, அம்மா பேர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சும்மா அது ஒரு சீனை போட்டுங்க. கோடி கோடியாக ஜெயிலுக்கு போயிட்டு உட்காந்து திகார் ஜெயிலுக்கு தூக்கி போட்டு மொத்தம் வந்துட்டு உட்காந்து அதெல்லாம் செத்து போயிடணுங்க. அப்போவே எப்படி மானரோசோட வெளில வந்து பேசுனே தெரியல. ஊழல் பண்ணிட்டு ஜெயலலிதா போட்டு தள்ளிட்டு வந்து நிற்குது. ஜெயலலிதா எப்படி செத்தாங்க, எதனால செத்தாங்க அந்த பொம்பளைக்கு தான் தெரியும். அவளை தான் தூக்கி விசாரணை பண்ணாங்க. மெயினாக கூடயே இருந்த செவ்வாழை அதுதான், மற்ற கூட யாரும் கூட இல்லை. சொன்னாலும் மக்களே சிந்தித்து செயல்படுங்க. இப்போது இருக்கிற ஏடிஎம்கே ஒஸ்ட் குவாலிட்டி தான், பெஸ்ட் குவாலிட்டின்னு ஒன்றுமே கிடையாது. அதை அந்த ஏடிஎம்கே கட்சி வழி நடத்துகிற ஆள் வந்து பிஜேபி கிட்ட கூட்டணி வச்சிட்டாப்புல. பிஜேபி வந்து இந்தியா லெவலில் பெஸ்ட் இருக்கலாம், தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஒஸ்ட்டு தான். ஏன்னா தமிழ்நாடுக்காக எதுவும் செய்யலை. ஸோ தனித்து எதுவும் செய்யலை, தமிழ்நாடுக்காக பிளான் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு மேபி அவங்க ஏடிஎம்கேட கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால் ஒருவா ஜெயிச்சிருக்கலாம், எதிர்கட்சியோட வந்திருக்கலாம் ஏடிஎம்கே. இப்போ ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சியாக கூட வர முடியாது. இப்போ கரண்ட்டில் அவங்க ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சி, டிஎம்கே ஆளுங்கட்சி வந்து 2 பேருமே அவுட்டு, 2 பேருமே ஒஸ்ட்டு. ஸோ மக்களே சிந்தித்து செயல்படுங்க. டிஎம்கே கிட்ட பெஸ்ட் குவாலிட்டி இல்லை, ஏடிஎம்கே கிட்டேயும் பெஸ்ட் குவாலிட்டி இல்லை. ஒரே குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி ஒரே கட்சி நம்ம தலைவர் தான் டிவிகே. இப்போது நிலைமைக்கு கரண்ட்டில் இன்னும் 2 நாள் எலெக்ஷன். ஸோ பெஸ்ட்டான ஆட்சி, பெஸ்ட்டான குவாலிட்டியான ஆட்சி மக்களுக்கு தரணும்னா அது விஜயால் மட்டும்தான் முடியும். மக்களே சிந்தித்து செயல்படுங்க. விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. பெஸ்ட்டான டீம், பெஸ்ட்டான கட்சி டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. நல்லவங்க வாழ விசில் கடி ஓட்ட, நல்லவங்க வாழ நீ விசில் கடி ஓட்ட. ஓகே.